அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அழகப்பா பல்கலைக்கழகத்தில் 2025 ஆண்டு ஜூலை செக்ஷன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்காக இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் 2025 ஆண்டு ஜூலை செக்ஷன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்காக இணைய வழியாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அழகப்பா பல்கலைக்கழகமானது ஒரு மாநில பல்கலைக்கழகம், அரசு பல்கலைக்கழகமாகும், யுஜிசி அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகமாகும். காரைக்குடியில் அமைந்துள்ளது. அழகப்பா பல்கலைக்கழகத்தில் 2025 ஆண்டு ஜூலை செக்ஷன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.alagappauniversity.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் அழகப்பா பல்கலைக்கழகம், அழகப்பா யூனிவர்சிட்டி அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல ஏகப்பட்ட தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த மெனுலேயே CDOE அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன். அந்த மெனுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் அப்படிங்கிற ரெண்டு மெனுஸ் ஓபன் ஆகும். இதுல நீங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மற்றும் ஆன்லைன் எஜுகேஷன் ரெண்டுமே கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுதான் சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் இணையதளம், அழகப்பா யூனிவர்சிட்டியோட டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் இணையதளம். இதுல முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நோட்டிபிகேஷனை பார்ப்போம். அதாவது அழகப்பா பல்கலைக்கழகத்தில் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம். அழகப்பா யூனிவர்சிட்டி ஸ்டேட் யூனிவர்சிட்டி அக்ரிகேட்டட் வித் A++ கிரேட் அங்கீகாரம் பெற்றது. சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் CDOE UGC DEB என்டைட்டில்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அட்மிஷன் நோட்டிபிகேஷன் அகாடமிக் செக்ஷன் ஜூலை 2025. அகாடமிக் ப்ரோக்ராம் ஆஃபர்ட் த்ரூ ஓபன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங். ODL மோட்ல என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா UG PG இரண்டுமே கொடுத்திருக்காங்க. UG ப்ரோக்ராம்ஸ் B.Ed, BA தமிழ், BA இங்கிலீஷ், BBA, BCom கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், BSc மேத்தமெட்டிக்ஸ், BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த மாதிரி ODL மோட்ல UG ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அடுத்ததாக ODL மோட்ல PG ப்ரோக்ராம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா MA தமிழ், MA இங்கிலீஷ், MA எக்கனாமிக்ஸ், MA ஹிஸ்டரி, MSW சோசியல் ஒர்க், MSc பிசிக்ஸ், MSc கெமிஸ்ட்ரி, MSc பாட்டனி, MSc சுவாலஜி, MSc மைக்ரோபயாலஜி, MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், MSc இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, MSc மேத்தமெட்டிக்ஸ், MCA, MSc சைக்காலஜி, MBA, MCom. இந்த மாதிரி ODL மோட்ல PG ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க. முக்கியமா ஒரு நோட் கொடுத்திருக்காங்க, ஆஃபர்ட் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். இந்த ப்ரோக்ராம் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் மற்றும் தமிழ் மீடியத்துல ஆஃபர் பண்றாங்க. அடுத்ததாக ODL மோட்ல டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், சைபர் செக்யூரிட்டி, மாண்டெசரி எஜுகேஷன் ஆகிய டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் ODL மோட்ல ஆஃபர் பண்றாங்க. அடுத்ததாக ODL மோட்ல சர்டிபிகேட் ப்ரோக்ராம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜி தமிழ் மீடியம் ஒன்லி, C ப்ரோக்ராமிங், கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல், ஜெண்டர் ஸ்டடிஸ், GST, லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், ஆபீஸ் ஆட்டோமேஷன், வெப் டிசைனிங் ஆகிய சர்டிபிகேட் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அடுத்ததாக OL ப்ரோக்ராம்ஸ் அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர்ட் த்ரூ ஆன்லைன் லேர்னிங். அதாவது OL மோட்ல என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா UG ப்ரோக்ராம்ஸ், BA தமிழ், BBA, BCom ஆகிய OL மோட் UG ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அடுத்ததாக OL மோட்ல PG ப்ரோக்ராம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா MA தமிழ், MA இங்கிலீஷ், MBA, MCom, MA ஜர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் ஆகிய PG ப்ரோக்ராம்ஸ் OL மோட்ல ஆஃபர் பண்றாங்க. ஆல் ப்ரோக்ராம்ஸ் ஆர் செமஸ்டர் பேட்டர்ன். 25% tuition fees concession to those who have completed their UG or PG programs in Alagappa University either through ODL or regular mode. Applicable only for ODL mode. The university reserved the right to temporarily suspend programs due to administrative reason without formal notification. அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. Admission is done by online process only through university web portal. For admission to ODL program, please login to web link கொடுக்கப்பட்டுள்ளது. ODL மோடுக்கு விண்ணப்பிப்பதற்கான web link கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக OL programs அப்ளை பண்றதுக்காக தனியாக web link கொடுக்கப்பட்டுள்ளது. Last date to register for admission by the online process is 10/9/2025. இணையதளம் வழியாக விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி 10/9/2025 என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. For further information and queries, if any, please contact Open and Distance Learning. சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக போன் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க, இமெயில் ஐடி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஆன்லைன் லேர்னிங் OL மோடுக்கு என்கொயரி இருந்துச்சுன்னா கிளியர் பண்றதுக்காக போன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இந்த நோட்டிபிகேஷன்ல தெளிவா கொடுத்திருக்காங்க. மாணவர்கள் உங்களுக்கு விருப்பமான கோர்ஸ்ல கல்வி பயிலலாம். அடுத்ததாக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், ப்ராஸ்பெக்டஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த
லேர்னர்ஸ் கார்னர் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரிகாஷன் டு த லேர்னர்ஸ், ப்ராஸ்பெக்டஸ், எலிஜிபிலிட்டி அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், அட்மிஷன் ப்ரொசீஜர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா OL மோட்ல ஆஃபர் பண்ற ப்ரோக்ராம்ஸுக்கு எல்லாமே எலிஜிபிலிட்டி மற்றும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மாணவர்கள் தெளிவாக பார்த்து புரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு கோர்ஸுக்குமே என்னென்ன எலிஜிபிலிட்டி, எவ்வளவு ஃபீஸ் அப்படிங்கிற டீடைல்ஸ் தெளிவாக இந்த ஃபைல்ல கொடுத்துருக்காங்க. திருப்பி இந்த மெனுல இந்த CDOE அப்படிங்கிற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி ஆன்லைன் எஜுகேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா அதற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த லேர்னர்ஸ் கார்னர் அப்படிங்கிற டீடைல்ஸ்ல எலிஜிபிலிட்டி அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஆன்லைன் லேர்னிங் OL மோடுக்கான ப்ரோக்ராம்ஸுக்கு என்னென்ன ஃபீஸ் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பர் இயர் ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கறத தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தெளிவாக பார்த்து புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு இதுலயே ப்ராஸ்பெக்டஸ், ப்ரோக்ராம் ஆஃபர் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க கிளிக் பண்ணி பார்த்து புரிந்து கொள்ளலாம். அப்ளை பண்றதுக்காக திருப்பி இந்த ஹோம் பேஜ்ல வந்தீங்கன்னா இங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விண்டோ கொடுத்திருப்பாங்க. இதுல கொடுக்கப்பட்டுள்ளது அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃபார் அட்மிஷன் இன் த சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் ஃபார் த அகாடமிக் செக்ஷன் ஜூலை 2025 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல அப்ளை நவ் ஃபார் ODL ப்ரோக்ராம், அப்ளை நவ் ஃபார் OL ப்ரோக்ராம் இரண்டுக்குமே தனித்தனியாக லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தனித்தனியாக இணையதள பக்கங்கள் ஓபன் ஆகும். உங்களுக்கு ODL மோடுனா இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. OL மோட்ல விண்ணப்பிக்கிறதா இருந்தா இந்த OL ப்ரோக்ராம் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி உங்க விண்ணப்பத்தை நீங்கள் பதிவு செய்யற மாதிரி இருக்கும். அந்த இரண்டு லிங்க்லயுமே நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். அதே மாதிரி ஆன்லைன் எஜுகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுல நீங்க உங்க விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிப்பதற்காக ஃபர்ஸ்ட் இயர் அட்மிஷன் கிளிக் ஹியர் டு அப்ளை நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும். இது ஆன்லைன் எஜுகேஷன், அதாவது OL மோடுக்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட், ஹவு டு கிரியேட் ABCID DEBID அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்லயே ABCID நீங்க என்டர் பண்ண வேண்டும். தற்போது UGC விதிமுறைகளின்படி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் அங்கீகரிக்கப்பட்ட படிப்புகளை டிஸ்டன்ஸ் மோட்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக ABCID மற்றும் DEBID கிரியேட் செய்ய வேண்டும். ABCID மற்றும் DEBID என்டர் செய்து உள்நுழைந்தால் மட்டுமே உங்களுக்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய இயலும். ஆகவே கண்டிப்பாக ABCID மற்றும் DEBID உருவாக்க வேண்டும். ABCID மற்றும் DEBID உருவாக்குவதற்கான வழிமுறைகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நமது சேனலில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. ABCID மற்றும் DEBID எவ்வாறு உருவாக்குவது என்பதை பற்றி. அந்த வீடியோவோட லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை பார்த்து மாணவர்கள் எவ்வாறு ABCID மற்றும் DEBID உருவாக்குவது என்பதை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ABCID மற்றும் DEBID உருவாக்கிய பிறகு உங்களது விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய ஆரம்பிங்க. இங்க ஃபர்ஸ்ட்ல கேட்டிருக்காங்க, do you have ABCID? if no click here to create அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ABCID இருக்கக்கூடியவங்க எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ் கிளிக் பண்ணி உங்க ABCID எங்க என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக do you have DEBID அப்படின்னு கேக்குறாங்க. if no click here to created அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. DEBID இருக்கக்கூடியவங்க இந்த எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்க DEBID எங்க என்டர் பண்ணி அப்புறம் அட்மிஷன் சூஸ் ஜூலை 2025 சூஸ் ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட ப்ரோக்ராமை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க. OBC SC ST கொடுத்திருக்காங்க. உங்க கேட்டகரியை செலக்ட் பண்ணி உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். JPEG அல்லது JPG PNG ஃபார்மேட்ல 500 KB குள்ளாடி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்க 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை இங்க என்டர் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. நேம் இன் ஆதார் கார்டு, ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர், ID ப்ரூஃப் டைப் கொடுத்திருக்காங்க. ஆதார் கார்டு செலக்ட் பண்ணி உங்க ஆதார் கார்டை இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. சேம் JPEG அல்லது JPG PNG ஃபார்மேட்ல 500 KB குள்ளாடி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க இமெயில் ID, கண்ட்ரி கோட், மொபைல் நம்பர், கிரியேட் பாஸ்வேர்டு கொடுத்திருக்காங்க. நீங்க லாகின் பண்றதுக்காக ஒரு ஓன் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறமா டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த், இயர் அந்த ஃபார்மேட்ல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், IFSC கோட், பேங்க் லொகேஷன் போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து கான்டாக்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்க முழு முகவரியை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா டீடைல்ஸ் ஆஃப் SSLC ஆர் ஈக்குவலன்ட் உங்க கல்வி தகுதியை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா HSC கல்வி தகுதி விவரங்களை என்டர் பண்ண வேண்டும். நேம் ஆஃப் த எக்ஸாம், பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க், நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி, இயர் ஆஃப் பாசிங். அப்புறம் போட்டோ ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். உங்க சிக்னேச்சர் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். ABCID ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். DEBID ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். SSLC மார்க் ஷீட், ஹையர் செகண்டரி மார்க் ஷீட் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்லோட் பண்ண வேண்டிய ஃபார்மேட், சைஸ் டீடைல்ஸ் எல்லாமே இங்க கொடுத்திருக்காங்க. அப்புறமா அடிஷனலா மார்க் ஷீட் ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் மோர் மார்க் ஷீட் கொடுத்திருக்காங்க. அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி அடிஷனல் மார்க் ஷீட் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபைனலா இந்த டிக்ளரேஷன் செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி உங்க விண்ணப்பத்தை சப்மிட் பண்ணிக்கோங்க. உடனே உங்க விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும். கன்ஃபர்மேஷன் SMS அல்லது இமெயில் வழியா உங்களுக்கு தெரிவிப்பாங்க. கல்வி உபகரணங்கள் எல்லாமே உங்களுக்கு அஞ்சல் வழியாக அனுப்பி வைக்கப்படும். இது ஆன்லைன் லேர்னிங், அதாவது
OL மோட்ல விண்ணப்பிக்கக்கூடியவர்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டும். அது மட்டும் இல்ல, இந்த இணையதளத்தில் எப்ப வேணாலும் நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். உங்க இமெயில் ஐடி மற்றும் நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதுல உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு ODL மோட், அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோட்ல விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் இந்த பேஜ்லயே அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதுல 3 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் டு அப்ளை ஆன்லைன் அப்படி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் அப்லோட் யுவர் டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் பே த அப்ளிகேஷன் ஃபீஸ், அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த அப்ளை நவ் ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுலயும் அப்படிதான் இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும். இதுலயே ஃபர்ஸ்ட்ல கேட்டிருக்காங்க ABCID மற்றும் DEBID. ஏற்கனவே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ABCID உள்ளவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ABCID உருவாக்கி கொள்ளுங்கள். உங்க ABCID இங்க என்டர் பண்ணி அப்புறமா DEBID இங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக நீங்க பூர்த்தி செய்து உங்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஆகவே அழகப்பா யூனிவர்சிட்டியில் 2025ஆம் ஆண்டு ஜூலை செக்ஷன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷன் பெற விருப்பமுள்ளவர்கள், அதாவது ODL மோட் அல்லது OL மோட்ல அட்மிஷன் பெற விருப்பமுள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.